செல்லம் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது மிஸ்டர் ஜஸ்ட் ஆஸ்கிங் அப்படிலாம் சொல்லிட்டு ட்வீட்லாம் போடுவார் பாருங்க. இந்த மனுஷனை மாதிரி அரசியல் பேசுறது வேறு யாராலையுமே முடியாது. யார்? பிரகாஷ்ராஜ் தாங்க. ரொம்ப பிரகாசமாக இருப்பார் பாருங்க, அந்த மனுஷன் தான். பிரகாஷ்ராஜை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் அவர்கள்லாம் ஒரு வெத்து வேட்டு, அவர்லாம் வந்து சினிமா நடிக்க வேணால் ஆசைப்படலாமே தவிர அரசியல் செய்ய ஆசைப்படக்கூடாது. ஏன் அளவுக்காவது அரசியல் பேசியிருக்காரா விஜய் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியை கேட்டார் பாருங்க. சார், நீங்கள் அரசியல் பேசியிருக்கீங்களா? நீங்கள் இந்த தற்கொலைத்தனமாக தானே சார் பேசுவீங்க. பேசிக்கிட்டு சேகர் பாபுட்ட நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் நான் பேசிட்டேன்னா இந்த வீடியோலாம் எங்ககிட்ட இருக்குது. நான் அரசியல்வாதி கிடையாது, நான் எந்த கட்சிக்காரனும் கிடையாது. உங்களை மாதிரி நானும் ஒரு ஓட்டர் தான். மாற்று வசனம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய முகம்லாம் கிழிந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. என்ன விவரம் அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு சினிமாக்குள்ள நீ டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், முதல்வர் கூட ஆகலாம். அரசியல் அப்படியே முதல்வர் ஆயிடுயா நீ? யாரு அரசியல் பேசணும்? என் அளவுக்கு அரசியல் பேசிருக்கியாப்பா நீ? ஒரு ஹீரோக்கு எதிராக வில்லனை எப்போதுமே ஒரு கட்சி போர்ட்ரேட் பண்றது அப்படிங்கிறது உண்மைதான். ஒரு ஹீரோக்கு எதிராக காமெடியனை போர்ட்ரேட் பண்ணி ஒரு ஹீரோவை கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். காமெடியனா வடிவேலு, ஹீரோவா விஜயகாந்த் அவர்கள். இது நடந்து அந்த வடு நம்ம மனசு விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோவாக வந்த விஜய் அவர்கள் அரசியலில் வந்தார் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு எதிராக ப்ராமிஸ் ராஜ், சத்யராஜை கொண்டு வந்தாங்க. மறுபடியும் வடிவேலுவை கொண்டு வந்தாங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு கில்லியிலிருந்து பல வில்லனாக இருந்த பிரகாஷ்ராஜையே களம் இறக்கியிருக்கிறார்கள். பிரகாஷ்ராஜ் சார், நீங்கள் என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் நேஷ்னல் பொலிட்டிக்ஸ் தானே பேசுவீங்க, லோக்கல் பொலிட்டிக்ஸ் பேச மாட்டீங்களேங்கிற அந்த கேள்விக்கு பிரகாஷ்ராஜ் அவர்கள் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, இந்த திராவிட மாடல் இருக்கிற வரைக்கும் தான் நாம் எல்லாரும் சேஃபாக இருப்போம். புதுசாக வர்றவங்க கிட்டலாம் எதையும் எடுத்து கொடுத்துடக்கூடாது. புதுசாக வர்றவங்க நம்மளை ஏமாற்றிடுவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. அதுவும் குறிப்பாக அவங்களுக்கு படம் நடிக்கிறதுக்கு வேணால் திறமை இருக்கும். நீ என்ன செய்கிற திறமையை, அந்த மக்கள் அந்த நம்பிக்கை, உன்னுடைய திறமையை பார்த்து மக்கள் உன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அதை நீ அரசியலுக்காக பயன்படுத்துகிறாயே, இதெல்லாம் சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். சார் ஏதோ அரசியல் நின்று எம்பி எம்எல்ஏலாம் ஆன மாதிரியும், சார் நேரடியாக அரசியல் களத்தில் மட்டுமே இருக்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருக்கார். அவரே அப்பப்போ அரசியல்வாதி, அப்பப்போ சினிமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மனுஷன். நீங்கள் வந்து எங்களுக்கு அறிவுரை சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த அறிவுரையெல்லாம் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் யாருக்கு தெரியுமா சொல்லியிருக்கணும்? மிஸ்டர் பிரகாஷ்ராஜ் அவர்களே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து, ஏன்பா இப்போ தானே படம் நடிச்சிட்டு இருந்த, உன் பையன் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறான், நீலாம் துணை முதலமைச்சர் ஆகணுமா? கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டோடி நல்லபடியாக நிறைய ஓல்டு பீப்புளெலாம் இருக்காங்க, சேகர் பாபு மாதிரியான நபர்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் முன்னுரிமை கொடுத்து நீங்கள் பின்னாடி வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிற அந்த கொஞ்சமாக அதை தான் சொல்லியிருக்கலாம்ல. ஜஸ்ட் ஆஸ்கிங், அம்பிட்டு தான். அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ரு என்ன தெரியுமா? இந்த பிரகாஷ்ராஜ் மாதிரியான நபர்கள் இங்கே வந்து கூப்பாடு போடுறதுக்கான காரணம், ஒரு அது பேடிஎம், அது இடியாப்பம், இல்லாட்டி 200 ரூபாய் அப்படிங்கிறதெல்லாம் பலரும் சொன்னாலும் இன்னொரு ரீசனும் இருக்குது. இவங்களுடைய லாங்குவேஜ் அப்படிங்கிறத பாதுகாப்பதற்கு தமிழ் அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சிருவாங்கன்னா கொஞ்சமாக வேட்டையாட வைப்பாங்க. ஸோ மல்டி லாங்குவேஜ் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிரச்சனை. எப்படி திராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை கிடையாது, நான் தமிழுக்காக முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் இந்த பிரகாஷ்ராஜ் மாதிரியான நபர்கள் என்ன செய்வாங்க, அதை எப்படி நீ தமிழை மட்டும் வளர்க்கலாம், அப்போ என்னுடைய மதர் டங் அப்படிங்கிறத நாங்கள் எங்கே கொண்டு வைப்போம்? நாங்களும் தமிழ்நாட்டில் தானே இருக்கோம். சார், நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்க, நான் தமிழுக்கு முன்னுரிமை கொடுக்கறது தானே தமிழ்நாட்டினுடைய பிரசித்தி, அதுதானே வேணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நீ பேசக்கூடாது. அதெல்லாம் நீ பேச வந்துட்டீங்கன்னா நான் திராவிடர்கள் அப்படிங்கிறதான் பேசுவேன்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக இவனுடைய அஜெண்டாவே இங்கே தமிழனா எவனாவது முன்னேறி வந்துட்டானா அவனை அடிக்கிறது, அவனை கீழே தள்ளி போடுறது, அவனை ஒட்டு மொத்தமாக இந்த சொசைட்டியிலேருந்து வில்லனாக காண்பிப்பது. ஆனால் நீங்களே ஒரு வில்லன்கள் தான் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க. செல்லம், உன்னுடைய முகத்திரை இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா யங்ஸ்டர்ஸும் பார்த்து பேசி சிரித்து ட்ரோல் மெட்டீரியாக மாறிட்டிய செல்லம் அப்படிங்கிற மாதிரி பலரும் இன்றைக்கி கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா, அந்த விசில் சின்னத்தை போட்டு ஒரு கோலத்தை போடுங்கன்னு சொல்லி நேற்று விஜய் அவர்கள் சொன்னாருன்னு சொல்லி கொஞ்சம் பேர் விசில் சின்னத்தை போட்டு கோலத்தை போட்டாங்க. இன்றைக்கி என்ன, மாநகராட்சியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள்லாம் உங்கள் முன்னாடி விசில் சின்னம் கோலம் போடக்கூடாது, நான் தண்ணி ஊற்றி அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்றி அழிச்சிட்டு இருக்காங்களாம். ஏன் நான் எங்களை போடக்கூடாதுன்னு சொல்றது உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீங்க போட்டோ எடுத்துக்க, அதை பத்தி கால் கட்டி எடுத்துக்க, யாரும் போட்டோ கூட எடுத்துக்க, எனக்கு வந்து விசில் போடக்கூடாது. நாலு நாள் நீ தண்ணி ஊற்றுவேன். என்னையா இது, நான் என் வீட்டுக்கு முன்னாடி என்ன கோலம் போடணும் அப்படிங்கிறது கூட கவர்மெண்ட் தான், இங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் தான் பெருசாக செய்யணுமா, சொல்லணுமா?
இப்போ என் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போடுறது கூட எனக்கு உரிமை இல்லையான்னு கேட்டால், திருப்பரங்குன்றத்தில் விளக்கு ஏற்றுறதுக்கே உரிமை இல்லைன்னு சொன்னாங்க, இங்கே கோலம் போடுறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ கோலம் போடலைன்னா நான் என்ன செய்யணும்? நீங்கள் இப்போ ஏதாவது செய்யுங்க, நான் விசில் சின்னம் மட்டும் கோலம் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ நான் ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்கிற அந்த கோலத்தை எல்லார் வீட்லேயும் போட்டுருவாங்களே, பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால் ரொம்ப அவமானமாக போயிரும் பாசு. ஓகே, இதெல்லாம் இப்படி இருக்கும்போது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய கொஞ்சம் செய்திகளை பாருங்களேன். நம்ம ராகுல் காந்தி அவர்கள் வந்திருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் வந்து சகோதரர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இங்கே டிஎம்கே அலைன்ஸ் வழியாக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம் இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா எதிர்பார்க்காதீங்க ராசாக்களா. இல்லை சார், அமித்ஷா வந்து என்டிஏ கூட்டணி அப்படின்னு தான் சொன்னாரே தவிர அதிமுக கூட்டணின்னு சொல்லலை. அதனால் இங்கே நடக்கக்கூடியது டெல்லி ஆட்சி தானே தவிர எடப்பாடியார் ஆட்சி கிடையாது. இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே திமுக காரங்க தான். அமித்ஷா வந்து பேசும்போதும் மோடி அவர்கள் இங்கே வந்து பேசும்போதும், அதாவது அந்த என்டிஏ அலைன்ஸுக்காக அவங்க பேசும்போது அவங்க சொன்னது என்னன்னா என்டிஏ அலைன்ஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க, அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்லலப்பா. இதை பெரிய குற்றச்சாட்டாக வச்சு நம்ம ஆட்கள் டிவி டிபேட் ஷோலாம் நடத்தினாங்க. சூப்பராக இருக்கியா, இந்த மாதிரி டிபேட் ஷோலாம் நடத்திருக்கீங்களே, நாளைக்கு ராகுல் காந்தி வருவார், அவர் பேசும்போது நீங்கள் டிபேட் ஷோ நடத்துவீங்களான்னு பார்த்தா ஒருத்தனும் டிபேட் ஷோ நடத்த மாட்டான், எல்லாம் டயபெட்டிஸ் வந்த மாதிரி படுத்துக்கு தூங்கிடுவாங்க. இங்கே என்ன நடந்திருக்கு? இந்தியா அலைன்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். ப்ளீஸ் சப்போர்ட் The India Alliance, the India Alliance. சார், இந்திய அலைன்ஸ் கிடையாது சார், இது திமுக அலைன்ஸ் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா ராகுல் காந்தி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் பேசவே இல்லை. அவங்க ஒன்றா இருக்க மாட்டாங்க. சகோதரர் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட யார் பயன்படுத்தலையா? ராகுல் காந்தி அவர்கள் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அவமானமாக தெரியலை. அப்போ இந்திய அலைன்ஸ் தான். அப்போ இங்கேயும் திமுக ஜெயித்தாலும் டெல்லி ஆட்சி தான் எங்களுக்கு நடக்க போகுதா? அப்போ இவ்வளோ நாள் வருவெல்லாம் வருத்தீங்களா, அந்த வருவெல்லாம் வேஸ்ட்டு தானா, எல்லாம் கரிஞ்சு போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகுது இல்லை? என்ன சார், அவங்க என்டிஏ அலைன்ஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு வலிக்குது, இவங்க இந்திய அலைன்ஸ் சொன்னால் உங்களுக்கு இனிக்குது. அப்போ மக்களாகிய நாங்கள் இழிச்ச வாயன்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் தானே வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று அதிமுக கூட்டணின்னு சொல்லுங்கள், இல்லை இந்த பக்கமாக திமுக கூட்டணின்னு சொல்லுங்கள். அது எதுக்கு இந்திய அலைன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க? ஏதாவது ஒரு காங்கிரஸ்காரங்க இதை பற்றியான விளக்கம் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனிவே, அடுத்ததாக நிறைய போட்டி பொறாமைகள் அப்படிங்கிற நிறைந்த இந்த உலகத்தில் அவன் சொல்கிறது தான் தப்பு, நீ சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம், இல்லைப்பா நம்ம சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த கூட்டத்தை மக்கள் சரியாக இப்போ வேறு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேறுபடுத்தி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு எல்லாரும் கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் வீட்டுக்கு வீடாக போய் அவங்களுடைய வாக்குகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த வேட்பாளருக்கு தான் போடணும், இந்த சின்னத்துக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாபெரும் எழுச்சி அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. 4 தினங்களில் ஓட்டுக்களை போட போகிறோம். வேற லெவல் சம்பவங்கள் சம்பவிக்க போகிறது. சம்பவங்களை ஒவ்வொன்றா நம்ம பார்க்கறதுக்கு கண்டிப்பாக அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற ஒரு சேனல் உங்களுக்கு உதவியாக இருக்கும், ஒரு பாலமாக செயல்படும். அரசியல்வாதிகள், இங்கே இருக்கக்கூடிய மக்கள், இவங்க 2 பேருக்கும் இடையே என்ன நடந்துட்டு இருக்கு, நம்மளை எப்படி ஏமாத்திட்டு இருக்காங்க, நம்மளை எப்படி நம்ப வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு இந்த இடத்துல சொல்ல போகிறோம். அதுதான் அரசியல் சதுரங்கத்தினுடைய வேலையாகவும் இருக்க போகுது. ஸோ நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.